சிவாம்சம் ஆன்மீக பொருட்களின் சங்கமம். ருத்ராட்சம், சாலக்கிராமம், வலம்புரி சங்கு போன்ற அனைத்து விதமான ஆன்மீக பொருட்களும் ஒரே இடத்தில். சிவாம்சம். மாதம்பட்டியில் ஓர் அற்புதம். பரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம் சீனியர்ஸ் லிவிங் பாரடைஸ். Phone 9943299940. இந்த நவராத்திரி விழா நேரத்தில் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நமக்கு இந்த நவராத்திரி விழா தான் ரொம்ப நிறைய நாள் இருக்கக்கூடிய ஒரு விசேஷம். ரெண்டாவது இதில் நமக்கு குழந்தைகள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து எல்லாருமே கொண்டாடக்கூடிய ஒரு விழா எதுன்னா அது நவராத்திரி. அதில் அந்த கொலு பொம்மைகளும் மற்றும் அதுக்கு ஒருத்தர் யாராவது வீட்டுக்கு அழைக்கணும்னா நமக்கு ஒரு சரியான சந்தர்ப்பம் வேணும். நவராத்திரி கொலு அழைச்சோம்னா யாரும் வராமல் இருக்க மாட்டாங்க. அது ரொம்ப விசேஷம். நான் சின்ன வயசுலேருந்தே என் வீட்டில் நான் நவராத்திரி கொலு வச்சிட்ருக்கேன், இப்போவும் வச்சுருக்கேன். அதே மாதிரி கோவில்களில் எல்லா கோவில்களும் பார்த்துருக்கேன். இந்த வடபழனி கோவிலும் நான் வருஷம் வந்திருக்கேன். ரொம்ப அருமையாக இந்த நவராத்திரி கொலு இந்த வைபவத்தை ரொம்ப நல்லா பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. அந்த அமைப்பு ரொம்ப அழகாக அதை அமைச்சிருக்காங்க. அந்த நவராத்திரி கொலு படிக்கட்டு, அந்த பொம்மை வச்சிருக்கிற அழகு. ரெண்டாவது அம்மன், அபிராமி அம்மனுடைய அலங்காரம். ஸோ துர்கா, சரஸ்வதி, லக்ஷ்மி, ராஜராஜேஸ்வரி எல்லாருடைய அருளும் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும். நீங்கள் எல்லாருமே நல்ல சந்தோஷத்தோட, நல்ல ஆரோக்கியத்தோட, குடும்பத்தோட எல்லாருக்குமே எல்லாம் கிடைக்கணும்னு நான் இந்த நேரத்தில் அந்த அபிராமியை வேண்டுறேன். உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்கிறேன். இந்த நேரத்தில் இந்த கலந்துக்கிறதுக்கு எனக்கும் சந்தர்ப்பம் கிடைச்சதில் நானும் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். Anubusuta dana
இந்த சக்தி குழுவானது ரொம்ப சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, நிர்வாகத்தின் சார்பாகவும் தக்கார் சார்பாகவும். முதல்ல மீனாட்சி அம்மனுக்கு அபிஷேகங்கள், சிறப்பு அலங்காரம், சிறப்பு அபிஷேகம். மாலையில் அபிஷேகங்கள் முடிஞ்சு மஞ்சள் காப்பு டெய்லியுமே நடக்கும். அந்த மஞ்சள் காப்பு முடிஞ்சு அங்கே தீபாராதனைகள் முடித்து அதுக்கப்புறம் யாகசாலைக்கு போவாங்க. யாகசாலையில் டெய்லியுமே 2 வேளை ஹோமங்கள் பூஜைகள் உண்டு. அதே மாதிரி 2 வேளையும் ரக்ஷ சாத்துவாங்க. அந்த ரக்ஷ சாத்தி சாயங்காலம் சிறப்பு தீபாராதனைகள் நடைபெறும். கொலு இருக்கிற இடத்துல அம்பாள் அலங்காரம் பண்ணி ஒரு நாளைக்கு ஒரு விதமான அலங்காரங்கள் நடக்கும். ஸோ 10 நாளைக்கும் 10 விதமான அலங்காரம் நடக்கும். அதில் இன்றைக்கி அபிராமி அலங்காரத்தில் இன்றைக்கி அம்பாள் காட்சியளிக்கிறாங்க. சிறப்பு தீபாராதனைகள்லாம் இங்கே நடந்து முடிஞ்ச உடனே உபயதாரர் இருக்காங்க மற்றும் இங்கே வரக்கூடிய தரிசனார்த்திகள் எல்லாருக்கும் பிரசாதங்கள் வழங்கப்படும். அதில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, நம்ம கோயிலினுடைய ஸ்தல வரலாறு, அதுக்கப்புறம் அம்பாளினுடைய படங்கள் இதெல்லாம் நிர்வாகத்தின் சார்பாக இலவசமாகவே தராங்க. ஸோ அது மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அந்த புஸ்தகத்தில் நிறைய ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நிறையவே இருக்குது. அதனால் அதை படித்து அவங்க பயன்பெறணுன்றது தான் நிர்வாகத்தின் சார்பிலையும் தக்கார் சார்பிலையும் அவர் இதை ஏற்பாடு பண்ணி இது கொடுத்துட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம கொலுவில் சிறப்பு என்ன அப்படின்னா, பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா பிரமிட் வடிவில் வச்சுருக்காங்க. அதனால் 4 சைட்லேயுமே நிறைய பொம்மைகள் இருக்கும். இந்த பொம்மைகள் எல்லாமே பொதுமக்களிடமிருந்து வாங்கப்பட்டதானே தவிர ஒரு தனிப்பட்ட நபர்னாலேயோ இல்லை நிர்வாகத்தினாலேயோ இதை ஏற்பாடு பண்ணலை. ஏன்னா எல்லாருமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும், அதாவது எல்லாருமே இதில் கலந்துக்கணும், எல்லாரும் பயன்பெறணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தினால எல்லார்கிட்டேருந்தும் இந்த பொம்மைகளை நம்ம வாங்கி சின்னது பெருசு அப்படின்லாம் பார்க்காம நீங்கள் எது கொடுத்தாலும் நாங்கள் வாங்கிப்போம் அப்படின்ற மாதிரி அதை எல்லாத்தையும் வாங்கி எல்லாத்தையும் இந்த குழுவில் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு கதை மாதிரி ஏற்பாடு பண்ணி எல்லாமே சீக்வன்ஸ் மாதிரி ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க. சீதா கல்யாணம்னு ஒரு செட்டப் இருக்குது. அதில் என்னென்னா, அந்த சீதா கல்யாணம் எப்படி நடக்குமோ அதே மாதிரி அந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணி பின்னாடி பேக்ரவுண்ட் வாய்ஸ் வரும். அது ஒன்று. மகாபாரதத்தில் அந்த துயிலுற காட்சியும் அதே மாதிரி வச்சுருக்காங்க. அந்த சபையில் துயிலுறும் போது எப்படி இருந்ததோ அதே மாதிரி வச்சு அதுக்குண்டான பாடல்கள் பின்னாடியிலேருந்து பாடும். அதுக்கப்புறம் கந்த புராணத்துலேருந்து முருகர் எப்படி தோன்றினார், அவருடைய வரலாறு என்ன, அவர் எப்படி சமகாரம் பண்ணார், இது எல்லாமே கதை வடிவில் பின்னாடி பேக்ரவுண்ட் வாய்ஸ்லேயும் வரும். அதே மாதிரி கதை வடிவிலையும் அந்த பொம்மைகள் சித்தரிக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி 6 படை முருகரும் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கங்கே என்னென்ன எப்படி இருக்குமோ அதே வடிவத்தில் பொம்மைகள் செய்யப்பட்டு அந்த 6 படை முருகரும் அங்கே பின்னாடி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல சிறப்புகள் இங்கே உண்டு. இந்த கொலுவை பார்க்குறவங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் சீக்கிரமே நடக்கும். திருமண தடை விலகும், பிணி நீங்கும், கடன் தொல்லையிலேருந்து வெளியில் வருவாங்க. இந்த மாதிரி நல்ல மன நிம்மதி சந்தோஷங்கள் ஏற்படும். ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான நன்மைகளும் அவங்களுக்கு சீக்கிரமே கிடைக்கணும்னு நான் அம்பாளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.
इच्छाशक्ति ज्ञानशक्ति स्वरूपिण्याः मीनाक्षी अंबिका स्वरूपिण्य अभिरामी समेत चतुर्थदिने सायंत्र्या पूजा मंगल कर्मणि मंत्रलोपे क्रियालोपे भक्तिलोपे आचरलोपे साकं शरणम अक्षत्रम पूजादि महात्वनिनंतो सर्वे மைந்தனே உலகேழும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர்வே நீ கணபதியே நிற்க கட்டுரையே தரும் நெஞ்சில் மஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கலம் தரும் உன்னுடாள் அபிராமி கடை கண்களே